ப்ரோ ஹாய். டிவிகே மீட்டிங் சேலத்தில் நடக்க போகுது. ஆமாம், பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆஃப்டர் கரூர் இன்சிடெண்ட் அதுக்கப்புறம் ஈரோட்டில் வந்து ஒரு மீட்டிங் அப்படின்றது நடந்துச்சு. அது வந்து மக்கள் மீட்டிங். அதுக்கப்புறம் இப்போது கரூருக்கு பின்னாடி தான் விஜயோடைய வாழ்க்கையை கூட பிரிக்கலாம் அப்படின்றத நினைக்கிறேன். இப்போ கரூருக்கு அப்புறம் ரெண்டாவது மீட்டிங் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சேலம் மாவட்டத்தில் வந்து நடக்குது, சீலநாயக்கன்பட்டி பைபாஸில். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இது என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு மக்கள் மீட்டிங் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு லிட்டில் பிட் ஒரு சோகம்னா, இது வந்து மக்கள் மீட்டிங் இல்லை, முழுக்க ஒரு நிர்வாகி மீட்டிங். ஃபுல் அண்ட் ஃபுல்லி நிர்வாகிகள் மட்டும்தான் வருவாங்க, கட்சியில் உள்ள நிர்வாகிகள். அவங்க வந்து 5000 பேர் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு மீட்டிங்கை வந்து ஏன் வந்து சேலத்தில் இந்த மாதிரி நிர்வாகி மீட்டிங் மட்டும் இப்போதைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரிஹர்சல் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியனை நான் பார்க்குறேன். பிகாஸ் ரீசன் ஏன்னா, இது வந்து ஒரு மெயின் ஏரியாவில் ஒரு பைபாஸ் பக்கத்தில் வந்து நடக்குது சேலத்தில். இது சேலம் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சுற்று வட்டாரத்தில் இருக்குது. ஏன்னா அந்த சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் அப்படின்றது அந்த ரோடு பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரோடு வந்து பிளாக் ஆச்சு அப்படின்னா, சென்னையிலேருந்து வர ரோடு, பெங்களூர்லேருந்து வர ரோடு, அப்புறம் நாமக்கல், கரூர்லேருந்து வர ரோடு அப்படின்றது டோட்டலாகவே வந்து கொலாப்ஸ் ஆகும். ஆமாம், எல்லா வாகனமே வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10,000 பேருக்கு மேலே, இப்போ ஒரு 10,000 பேர் வராங்க, இல்லை 5000 பேர் வராங்க அப்படின்னா, 5000 பேர் 10,000 பேர் மட்டும் கரெக்டாக வந்துட மாட்டாங்க. விஜய் பார்க்குறது எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ்லாம் அப்படின்றது வருவாங்க. கிட்டத்தட்ட கால்குலேஷன் பண்ணி பார்த்தா 50,000 அப்படின்றது தாண்டும். வேடிக்கை பார்க்க வரவங்களே அப்படின்றது தாண்டும். அது வந்து வீக் டேஸாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும் அப்படின்றது. ஏன்னா ஆல்ரெடி மாநாட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில், மொட்டை வெயிலில் வந்து கிட்டத்தட்ட அது 10 லட்சத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. அவ்வளோ பேர் வேலை நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் விஜய் பேசினது வெறும் அரை மணி நேரம் தான், மாநாட்டிலே பேசினது அரை மணி நேரம் தான். அந்த வெயில் கூட பார்க்காம பேசிட்டாங்க. அது முடிஞ்சு பல மாதம் ஆகுது. அப்படி இருந்தும் இப்போ நடக்கிற விஷயத்தில் வந்து கூட்டங்கள் வந்து அதிகமாக வரும் அப்படின்றது ஒரு யோசிச்சு கூட இருக்கலாம். அந்த யோசனையில் முன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஒரு நிர்வாகி மீட்டிங் அப்படின்றது நடத்திடுவோம். ரெண்டாவது பட்சத்தில் நம்ம மக்கள் மீட்டிங் அப்படின்றது இன்னும் வரப்போகிற காலங்களில் ஒரு 2 வாரம் கழிச்சு, இல்லை 3 வாரம் கழிச்சு அப்படின்றது நடத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஓகே, இவர் பார்த்திபன் ஒரு வீடியோ வந்து இந்த வெளியே பார்த்தோம் நம்ம. ஆமாம், ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு படையை அமைச்சு அதுக்குண்டான கண்டிஷன்ஸ்லாம் ஹெவியாக ஸ்ட்ரிக்டாக போட்டிருந்தாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயமா பார்க்குறீங்களா? அது தேவையா, இல்லை சும்மா ஒரு பந்தாபஸ்து ஏதோ ஏற்படுத்துங்கிற பேரில் ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களா? ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் அதையும் பார்க்குறேன். ரீசன் ஏன்னா, இது 2 விஷயமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பந்தா, அதாவது விஜய்க்கு சப்போர்ட்டிவாக எல்லாம் பேசாதவங்க, வெளியில் அதாவது விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறவங்க இது பந்தாக்காக பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு படி பேசுவாங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு சப்போர்ட்டாவோ இல்லை வந்து விஜய்க்கு ஓட்டு போடலாமா வேணாமா அப்படின்ற யோசிக்கிறவங்க சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ ஒரு பந்தான்ற ஒரு பேச்சுக்கு வராங்க அப்படின்றத ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போம். இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி வரணும் அப்படின்னா, இப்போது நம்ம எல்லாமே விஜய் விஷயத்தில் வரைக்கும், அதாவது எலெக்ஷன் வரைக்குமே கரூர் இன்சிடென்ட் தான் ஒரு மையப்புள்ளியாக எடுத்துக்கணும். கரூர் இன்சிடென்ட் மையப்புள்ளியாக எடுத்துக்கிட்டு வரும்போது விஜய் வந்து இனி வரக்கூடிய நகர்வுகள் வந்து எதுவுமே சர்வசாதாரணமாக அவரும் பார்க்க மாட்டார். அவருக்கு அடுத்த கட்ட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவரும் சர்வசாதாரணம் பார்க்க மாட்டாங்க. காரணம் ஏன்னா, அவங்க சிபிஐ என்கொயரி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அவருடைய படம் வந்து நின்று போச்சு. அந்த படம் மேக்கிங் மட்டுமே ஒரு 300-400 கோடி அப்படின்றது இருக்கும். டோட்டலாக ஓவரால் படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் புக்கிங் மட்டுமே 500 கோடிக்கு அப்படின்றது இருக்கும். இந்த டோட்டல் பிஸ்னஸே வந்து நின்று போன அப்படின்ற பட்சத்தில் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அரசியலில் யார் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அப்படின்னா, கலைஞர், ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க. ஆனால் கலைஞரோட அம்மையார் ஜெயலலிதா அவங்க வந்து பட்டும் ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க. போலீஸுன்ற விஷயத்தில், நிர்வாகி அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க ஆட்சியிலேயும் வந்து நிறையா ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்றது இருக்குது. நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து கலைஞரா ஜெயலலிதாவா அப்படின்னு வரும்போது ஜெயலலிதாவுக்கு தான் வந்து ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற சொல்லுவாங்க. பேச்சு கேட்டமே இல்லை, அவங்க கண்ணு முன்னாடியே காதில் விழுந்துருச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரிக்ட் அப்படின்றது இருக்கும். நானும் இந்த ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவங்க அம்மையார் ஜெயலலிதா அவங்கள விட ஒரு படி மேலே இல்லை 2 படி மேலே தான் விஜய் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனாக இருந்துச்சு. அந்த ஒரு மைண்ட் செட்டை நோக்கி விஜய் அவர்கள் வந்து அடி எடுத்து வச்சு போயிட்டுருக்காரோ அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை தாண்டி வருவோம். ஒரு 200-300 பேரோ இல்லை அதிகபட்சமாக வெயிலில் நிற்க வச்சு நீங்கள் எல்லோரும் வெயிலில் நிற்பீங்களா, 6 மணி நேரம் 7 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணும், இதுக்கெல்லாம் ரெடியாக நீங்கள் அப்படின்றது பார்த்திபன் அவர்கள் வந்து கேட்டிருந்தார். அதுவும் சரிதான் பார்க்குறேன். காரணம் ஏன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது நிர்வாகி கூட்டம் இல்லாமல் மக்கள் கூட்டமாக இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு 10,000 பேர் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஈரோட்டில் நடந்தது, செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் வந்து நடந்துச்சு. அங்கேயும் வந்து ஒரு 10,000, 20,000, 30,000 பேர் தான் நினைக்கிறேன், அதுதான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே வந்த கூட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட மினி மாநாடு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 லட்சம் 5 லட்சம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வட்டத்துக்கு வெளியிலே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இங்கேயும் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்லேயும் வந்து இப்போ 5000 பேருக்கு தான் இப்போ மக்கள் கூட்டம் அப்படின்னா ஒரு 10,000, 20,000 பேர் தான் அனுமதி அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக அதை விட டபுள் மடங்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் மேலே அப்படின்றது கூட்டங்கள் கூடும். இதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை. அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். இப்போ பார்த்திபன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இது வந்து வெளிப்படையாக கேமராவுக்கு நான் நடிக்கலை, இதை வந்து நீங்கள் பாருங்கள், நான் இது மூலயமா நான் இப்படி பேசுறதுனால என்னை நிறைய பேர் வந்து
டீஸும் பண்ணுவாங்க, இல்லை ட்ரோலும் பண்ணுவாங்க, இல்லை நெகட்டிவாகவும் பேசுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நான் வந்து நான் என்ன சொல்கிறேன், ரெஸ்பான்ஸ் பண்ண வரல. நான் என் வேலையை பார்க்குறேன் 100%க்கு 200% நான் என் வேலையை நான் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரின்ற ஒரு விஷயம் தான் இது. ஓகே, இப்போ அவர் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ இளைஞர்களை வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது அவர் வெயிலில் நிற்பாங்க, மக்களை பாதுகாப்பாங்க, ஒரு கட்சிக்காகவே செய்கிறாங்கன்னா கூட வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது காவல்துறையை அவங்க நம்பலையா இல்லை ஏன்னா கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் காவல்துறை மேலே நிறைய இது வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு வேளை காவல்துறை நம்பலையா இல்லை காவல்துறையோட எண்ணிக்கையை வந்து கம்மியாக கொடுக்கறதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்களா? இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன். இது வந்து வேறு ஒரு கண்ணோட்டத்துலேருந்து பார்ப்பாங்க சில பேர். இதை நான் வந்து லிங்க் பண்ணி பேசுவேன், இது சம்மந்தமே இல்லாமல் அப்படின்றது. இந்த டிஎம்கேயோட ஆட்சியில் இப்போது 5 வருஷமாக அப்படின்றது, இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 10 வருஷம் இருந்தது வந்து ஏடிஎம்கே ஆட்சி. அவங்களுடைய ஆட்சியை நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல. அவங்களுடைய ஆட்சியில் காவல்துறைக்கான வேக்கன்சிஸ் அப்படின்றது அதிகமாக 10,000க்கு மேலே வந்து ஃபில் பண்ணாங்க. இப்போ டிஎம்கே வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட எலெக்ஷனே வரப்போகுது. இந்த ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் இவங்க டோட்டலாகவே ஒரு 5,000 பேர் காவலர் கூட வந்து எடுக்கலை. இப்போ ரீசெண்டாக சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கூட முடிஞ்சு போய் ரிசல்ட் அடுத்த கட்ட ஃபிசிக்கலுக்கான ரிசல்ட் வந்து 1,500 பேர் அதாவது வேக்கன்சி அது வந்து அப்படியே வந்து நிப்பாட்டிட்டாங்க. குரூப் 2 எக்ஸாமும் வந்து நிப்பாட்டி 15ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நிர்வாகம் இப்படி இன்றைக்கி வந்து இந்த நிலைமையில் இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 10க்கு இன்னும் ஒரு 2-3 எலெக்ஷன் 2-3 மாதத்தில் வந்து எலெக்ஷன் அப்படின்றது வரப்போகுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வந்து பர்மிஷன் மட்டும்தான் கேட்டு வாங்க முடிஞ்சிருக்கும். எனக்கு வந்து 300 போலீஸ் கொடுங்க, 200 போலீஸ் கொடுங்க அப்படின்றது வந்து கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். ஆனால் 200 போலீஸ் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு சைஃபரை கட் பண்ணிவிட்டு 20 போலீஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. அந்த 20 போலீஸ்லேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது சொல்ல முடியாது. அவங்க நேற்று டியூட்டி பார்த்துருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி 10 மணி நேரம் தொடர்ந்து டியூட்டி பார்த்துருக்கலாம், சும்மா போய் நின்றுட்டு வாப்பா 6 மணி நேரம் தானப்பா அப்படின்ற மாதிரி டியூட்டி பார்த்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 போலீஸ் மயக்கம் போட்டு விழுறாங்கன்னு வச்சு அதையே ஊதி பெருசாக்குவாங்க, இல்லை அதையும் வந்து அரசியலாக்குவாங்க. இது வந்து விஜய் சைடில் இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை நெகட்டிவாக தான் அவங்க வந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ரீசன் ஏன்னா அவர் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியிலையும் கிடையாது. ஆட்சியில் இப்போ இருக்கிறது கரண்ட் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க டிஎம்கே, ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிறவங்க வந்து ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கேக்கே வந்து இவங்க நிறையா ஃப்ளேவராக நடக்கலை அப்படின்றது ஏடிஎம்கே கட்சியிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் டிவிக்கெல்லாம் ஏமாத்துறோம். அதுதான் என்னோடய பார்வை. ஓகே, அந்த அதாவது தன் மக்களை தாங்களே காப்பாற்றிக்கலாம் ஒரு பாதுகாப்புக்காக தான் அதை பண்ணுறாரு. ஆமாம், அதோட வெளிப்பாடு தான் பார்த்திபன் அவர்கள் நிற்க வச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேமரா முன்னாடியே 6 மணி நேரமும் சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு தரமாட்டேன்னு அவர் சொல்லலை. ரொம்ப அண்டர்லைன் பண்ணி நான் சொல்கிறேன், நான் சாப்பாடு நீங்கள் கேட்டாலும் நான் தரமாட்டேன் அவருன்னு சொல்ல, தண்ணி கேட்டாலும் நான் தரமாட்டேன்னு அவர் சொல்ல. தண்ணி ஒரு பட்சத்தில் தண்ணி கிடைக்கலனா, ஒரு பட்சத்தில் சாப்பாடு கிடைக்கலன்னா அதை நீங்கள் தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா நார்மலாக ஒரு உதாரணத்துக்கு வரேன். சில பேர் வந்து இளைஞர்களை வந்து அரசியல் படுத்தலை, இது வந்து தற்கூரி கூட்டம் அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து அவங்க அரசியல் படுத்துகிறாங்க அப்படின்னா, நீ இதுக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு இருக்க, ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்கறதுக்கு 5 மணி நேரம் தேட்டர் வாசலில் நிற்கிற அப்படின்னா தண்ணி சாப்பாடு இல்லாமல் தான் நின்று இருக்கேன். சரி, ஓகே, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டல. அப்போ நான் உன்னை அரசியல் மயப்படுத்தும் போது இதையும் நீ யோசிக்கணும். ஆமாம், எனக்கான அறிவை நான் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஏற்றும் போது நான் ஒரு பக்கம் பேப்பரில் நான் எனக்கான மக்கப்புக்கு அப்படின்னு நான் படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 10 பக்கம் படிக்க போகிறேன்னா நான் சாப்பாடுன்றதை கொஞ்சம் ஒதுக்கி தான் வைப்பேன், தண்ணி குடிக்கிறத நான் கொஞ்சம் ஒதுக்கி தான் வைப்பேன். அது ஒரு தரமாட்டேன்னு சொல்லலை. இது கிடைக்கலனான்ற பட்சத்தில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்றத ஒரு கேள்வியாக அவங்க எழுப்பியிருக்காங்க. அது ரொம்ப போல்டான ஒரு விஷயம், நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நிர்வாகிகளோட கூட்டம்னு போடுறாரு, இது கூட ஒரு அரசியல் படுத்துறதுக்கு உண்டான ஒரு கூட்டமாக பார்க்கலாமா? ஆமாம், இது வந்து அரசியல் படுத்துறதுக்கான ஒரு கூட்டம் தான். காரணம் ஏன்னா இப்போது இனிமேட்டு எலெக்ஷன் வந்து கடுமையாக வரப்போகுது. இனிமேட்டு எல்லாருமே பிரச்சாரம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் கூட டிஎம்கே சைட்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங் வேறு போட்டாங்க, மாநாடு மாதிரி. அது கொஞ்சம் ட்ரோல் மாதிரி அப்படின்ற மாதிரி ஆச்சு, காப்பி கேட் பண்ணாங்க அப்படின்றது. இப்போ அடுத்த மாநாடு அப்படின்றது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக தான் போகும் எலெக்ஷனை நோக்கி. எலெக்ஷன் டேட்டு கூட விட போகிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் விஜயும் வந்து ஓடினா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா விஜய் நம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க. அடுத்த கட்ட தலைவர்கள் ஆதவ் அர்ஜுன் அவர்லாம் வந்து நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காரு, டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ சென்சஸ் எடுக்கிறதா போயிட்டு சம்திங் இஷ்யூ அந்த மாதிரி அடித்து சில பேருக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு, கர்ப்பிணி பெண்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல வகைப்படுத்தணுமோ அந்த வகையை நல்ல வகைப்படுத்திட்டு எலெக்ஷனுக்காக டைம் ஒதுக்கி இப்போ ஜெயிக்கணும். அவங்களுக்கு என்ன முக்கிய வேலைன்னா வந்து ஜெயிச்சு காட்டணும். இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம புலம்பிட்டே இருந்தோம்னா புலம்பிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு புலம்புறதுக்கு சொல்லணும்னா சீமான் அவர்கள் வந்து புலம்பிட்டே இருப்பார். ஆனால் இது வரைக்கும் ஒரு எலெக்ஷனில் தானும் ஜெயிச்சதில்லை, யாரும் ஜெயிக்க விட்டதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஒரு தப்பை வந்து நான் பண்ணக்கூடாது, நான் ஒரு உதாரணமாக அந்த மாதிரி ஒரு உதாரணமாக நானும் இருந்துடக்கூடாது அப்படின்ற விஜய் ஒரு முன்னெடுத்து வேகமாக ஓடணும் அப்படின்றது ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு உந்துகோல் மாதிரி தான் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க.